டிடிவி தினகரன் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக கூறி வருகிறார். நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அவரெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அது கேட்காதீங்க, தயவு செய்து வேற ஏதாவது கேள்வி. அவர் இருக்குதான்னு சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒன்றும் சொல்லலையே. நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா சார், நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலது வெளிப்படுத்தலாம், சிலது வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தான் நீட்டித்து வருவதாக அதன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இபிஎஸ் கூறிய கருத்துக்கு தொடர்பான கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இது யாருக்கு எதிராக சொல்றதோ அதே மாதிரிலாம் எதிர்கருத்தோ குழப்பத்தை உருவாக்கவோ சொல்லல. திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை 24 தேர்தலில் போது இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார். இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது. ஏன்னா ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம். நீங்க சொன்ன மாதிரி சில பேர் டிபேட்ல எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவருக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான். அப்படி அறியாமை உள்ளவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு. இப்பயும் அவர்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும். கரெக்டு தானே? அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன். இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது. திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் எனது கருத்து. திமுகவை விமர்சித்து இபிஎஸ் தொடங்கியுள்ள புதிய பிரச்சாரம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் தென்பள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதை பார்க்கலாம். திருட்டுகளும் திமுக அரசு அதே போல இப்ப ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிறாரு. சட்டசபையில அதிக தடவை இருந்தவரும் மூத்த அமைச்சர் பலமுறை திமுக கட்சிக்காக சிறைக்கு சென்றவர் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு. அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல? இவருக்கு தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனைன்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடி பேசியிருக்காங்க. அந்த பதவியில் நான் இருக்கிறதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை.